வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். அமைச்சர்களுக்கு வேலை வழங்காமல் மக்கள் பணத்தை வீணடிப்பதாக குற்றச்சாட்டு. ஏஐஒய்எஃப் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதங்களுக்கு பின்னர் அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு. பட்டியலை துணைநிலை ஆளுநரிடம் அளித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் சட்ட கல்லூரி மாணவர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதங்களுக்கு பின்னர் அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்குவது தொடர்பான பட்டியலை துணைநிலை ஆளுநரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி அளித்துள்ளார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தது. பாஜக சார்பில் அமைச்சர்களாக நமச்சிவாயம், ராஜசேகர், இதேபோல் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அமைச்சர்களாக மல்லாடி கிருஷ்ணாராவ், ராஜவேலு ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இதனிடையே சபாநாயகர் பதவி, உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு இலாகாக்களை பாஜகவிற்கு ஒதுக்க முதலமைச்சர் ரங்கசாமியை பாஜக வலியுறுத்தி வந்தது. ஆனால் உள்துறை மற்றும் சபாநாயகர் பதவியை பாஜகவிற்கு ஒதுக்க முதலமைச்சர் ரங்கசாமி விருப்பம் தெரிவிக்கவில்லை. இதன் காரணமாக அமைச்சர்களுக்கு 2 மாதங்களாக இலாகா ஒதுக்கப்படாமல் இலாகா இல்லாத அமைச்சர்களாக வலம் வந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி லோக் நிவாசில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்குவது தொடர்பான பட்டியலை வழங்கினார். தொடர்ந்து வெளியே வந்த முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்களுக்கான இலாகா பட்டியலை ஆளுநரிடம் அளித்துள்ளதாகவும் இலாகா தொடர்பான பட்டியலை ஆளுநர் மாளிகை தெரிவிக்கும் என்றும் தெரிவித்தார். இன்றே அமைச்சர்களுக்கான இலாகா பட்டியல் வெளியாகும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில குழு சார்பில் ராஜா திரையரங்கம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். கல்வி உரிமையை பாதுகாக்கவும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்தவும் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர். ஒன்றிய அமைச்சரே தர்மேந்திர பிரதானே நாடு முழுவதும் போராட்டம். மார்க்சிஸ்ட் கட்சி சார்பினிலே போராடுகின்ற மாணவர்களுக்கு வெல்லட்டும் சிறக்கட்டும். ஒன்றிய அரசு, மோடி அரசு உலக கோப்பை கால்பந்து போட்டியை ஒட்டி கால்பந்து வடிவில் இட்லி தயாரித்த புதுச்சேரி உணவகத்தின் அசத்தல் முயற்சி வரவேற்பை பெற்றுள்ளது. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களை பரபரப்பில் ஆழ்த்திய கால்பந்து உலகக்கோப்பை தொடர் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியுடன் நிறைவடைந்தது. விறுவிறுப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணி சாம்பியன் பட்டத்தை வென்று ரசிகர்களின் கொண்டாட்டத்தை இரட்டிப்பாக்கியது. இந்த உலகக்கோப்பை கொண்டாட்டத்தை வித்தியாசமாக கொண்டாடும் வகையில் புதுச்சேரியின் பிரசித்தி பெற்ற சர்க்குரு தனியார் உணவகம் கால்பந்து வடிவில் இட்லி தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்து வருகிறது. கால்பந்தை போன்ற தோற்றத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்த சிறப்பு இட்லி குழந்தைகள் முதல் கால்பந்து ரசிகர்கள் வரை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து உணவகத்தில் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. உலகக்கோப்பை உற்சாகத்தை உணவின் மூலம் கொண்டாடிய இந்த புதுமையான முயற்சி சமூக வலைதளங்களிலும் வரவேற்பை பெற்று வருகிறது. புதுச்சேரியில் நடைபெற்ற மறைந்த நடிகர் பாக்யராஜின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அவரது மகன் நடிகர் சாந்தனு பாக்யராஜ் கண்ணீர் மல்க மலரஞ்சலி செலுத்தினார். மறைந்த திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜின் நினைவேந்தல் நிகழ்ச்சி தட்டாஞ்சாவடி பகுதியில் சோகமும் நெகிழ்ச்சியும் நிறைந்த சூழலில் நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நடிகர் சாந்தனு பாக்யராஜ் கலந்து கொண்டு தனது தந்தையின் உருவப்படத்திற்கு கண்ணீர் மல்க மலரஞ்சலி செலுத்தினார். அந்த தருணம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பலரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது.
தொடர்ந்து புதுச்சேரியை சேர்ந்த திரையுலகினர், சமூக இயக்கங்களின் பிரதிநிதிகள், இலக்கியவாதிகள் மற்றும் பொதுமக்கள் பாக்யராஜின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி அவரது திரையுலக சாதனைகள், எழுத்தாற்றல் மற்றும் சமூக பங்களிப்புகளை நினைவு கூர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து இசையஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. பாக்யராஜின் படைப்புகளும் அவர் தமிழ் திரையுலகில் பதித்த அழியாத தடங்களும் நினைவு கூறப்பட்ட நிலையில் நிகழ்ச்சி முழுவதும் உணர்வு பூர்வமான சூழல் நிலவியது. அவரது மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என பங்கேற்றவர்கள் உருக்கமாக தெரிவித்தனர். அடிப்படை வசதிகள் இன்றி சட்டக்கல்லூரி மாணவர்கள் தவிக்கும் நிலையில் கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அரசு சட்ட கல்லூரியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மாணவர்கள் கடும் அவதியடைந்து வருவதாகவும், தூய்மை பணிகளில் மாணவர்களே ஈடுபடுவதாகவும் 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி பரமேஸ்வரி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் கூறுகையில், கல்லூரியில் குடிநீர், மாணவர் விடுதி, பேருந்து வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் எதுவும் முறையாக இல்லை. இதுகுறித்து பலமுறை கல்லூரி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தும் போதுமான நிதி இல்லை என்ற காரணத்தை கூறி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். வெளியூரிலிருந்து வரும் மாணவர்கள் விடுதி வசதி இல்லாததால் தனியார் விடுதிகளில் தங்கி நீண்ட தூரம் பயணம் செய்து கல்லூரிக்கு வரவேண்டிய நிலை இருப்பதாகவும், முன்பு இயக்கப்பட்ட மாணவர் பேருந்துகளும் நிறுத்தப்பட்டதால் மாணவர்கள் சிரமப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் கல்லூரி வளாகத்தை மாணவர்களே சுத்தம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், வகுப்பறைகளை கூட மாணவர்களை சுத்தம் செய்து பயன்படுத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து கல்லூரி முதல்வரிடம் பலமுறை புகார் அளித்தும் உரிய பதில் கிடைக்கவில்லை என்றும், உயர்கல்வித்துறையிலும் தீர்வு கிடைக்கவில்லை என்றும் கூறினார். அடிப்படை வசதிகளை வலியுறுத்தி மாணவர்கள் முன்னதாக போராட்டம் நடத்திய நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும், இதுவரை எந்த தீர்வும் வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை கல்லூரிக்கு செல்லாமல் போராட்டத்தை தொடர்வோம் என்றும், மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்ட பிறகு வகுப்புகளுக்கு திரும்புவோம் என்றும் மாணவி பரமேஸ்வரி தெரிவித்தார். புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள கங்கையம்மன் ஆலயத்தில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி கிருஷ்ணா நகர் 20வது கிராஸ் பகுதியில் அமைந்துள்ள கங்கையம்மன் ஆலயத்தில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. ஆடி மாதம் 3ஆம் தேதி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, தெய்வானை மற்றும் வள்ளி சமேத திருக்கல்யாணமும் சிறப்பு பூஜைகளுடன் நடைபெற்றது. முன்னதாக கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள செல்வமுத்து விநாயகர் ஆலயத்தில் இருந்து வரிசை தட்டுகள் எடுத்து வந்து அம்மன் ஆலயத்தை அடைந்தனர். அங்கு வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையுடன் திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது. அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் கலந்து கொண்டார். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைத்து மகளிர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராமவாசிகள், ஊர் பெரியவர்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். அமைச்சர்களுக்கு வேலை வழங்காமல் மக்கள் பணத்தை வீணடிப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமியை கண்டித்து AIYF அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அமைச்சர்களுக்கு உடனடியாக துறைகள் ஒதுக்கி முழுமையான நிர்வாகத்தை செயல்படுத்த வேண்டும். மக்கள் வரி பணத்தை வீணடிப்பதை அரசு நிறுத்த வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமி இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் புதுச்சேரி மாநில குழு சார்பில் அமைச்சர்களுக்கு வேலை கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் AIYF மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் தொண்டர்கள் திரளாக பங்கேற்று அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கப்படாததால் அரசு நிர்வாகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், பல்வேறு அரசு திட்டங்கள் தாமதமடைந்து மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் இந்த நிலைக்கு பொறுப்பேற்று அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி கண்டனத்தை பதிவு செய்தனர். ஓட்டு வாங்கிய அமைச்சர் எல்லாம் அங்க இங்க சுத்தறாங்க. அடிப்படை உரிமைகளை தெரியாம சுத்துறாங்க. கண்டிக்கின்றோம். பன்னாட்டு லயன் சங்கம் புதிய நிர்வாகிகள் பதவி ஏற்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. பன்னாட்டு லயன் சங்கத்தின் பாண்டிச்சேரி நண்பர்கள் நகர் லயன் சங்கம் சார்பில் 2026-2027 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு மற்றும் சேவை பணியேற்பு விழா புதுச்சேரி கென்னடி நகர் பகுதியில் உள்ள லயன்ஸ் பீச் அரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு சங்க தலைவர் ஞானபாலு தலைமை தாங்கினார். புதிய நிர்வாகிகளுக்கு முரளி முருகன் மாவட்ட ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதிய உறுப்பினர்களை
சிவகாந்தன் 2ஆம் துணை ஆளுநர் சங்கத்தில் இணைத்து வைத்தார். தொடர்ந்து மண்டல தலைவர் ரமேஷ்குமார் லயன் சங்கத்தின் சேவை திட்டங்கள் மற்றும் சமூக பணிகள் குறித்து விளக்கம் அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவை செயலாளர் மணிச்சந்திரன், மாவட்ட அவை பொருளாளர் சக்திவேல், வட்டார தலைவர் கோவிந்தராஜ், மாவட்ட தலைவர் குரு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து சமூக சேவையில் சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அரியாங்குப்பத்தில் சுராஸ் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவர்களின் ஓவிய கண்காட்சி நிறைவு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். அரியாங்குப்பம் உப்புக்கார வீதியில் செயல்பட்டு வரும் சுராஸ் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பில் நடத்தப்பட்ட 3வது ஆண்டு மாணவர்களின் ஓவிய கண்காட்சி நிறைவு விழா நடைபெற்றது. விழாவில் அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். சோழபுரம் காளி கோவில் எதிரே உள்ள அசோகராஜ் கலையரங்கத்தில் ஜூலை 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடைபெற்ற இந்த கண்காட்சியில் சுராஸ் ஆர்ட்ஸ் அகாடமியில் பயிலும் 14 மாணவர்கள் இணைந்து தங்களது ஓவிய படைப்புகளை காட்சிப்படுத்தினர். 5 முதல் 15 வயது வரையிலான மாணவர்கள் வரைந்த இயற்கை காட்சிகள், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, விலங்குகள், பறவைகள், மலர்கள், தெய்வ உருவங்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள், சமூக தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு கருப்பொருட்களில் 300க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் இடம்பெற்றிருந்தன. நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம், மெழுகு வண்ணம், பென்சில், பேனா, கண்ணாடி ஓவியம் உள்ளிட்ட பல்வேறு முறைகளில் படைப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தன. கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த ஓவியங்கள் விற்பனைக்கும் வைக்கப்பட்டிருந்தன. புதுச்சேரி மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த பார்வையாளர்களும் ஓவியங்களை ஆர்வமுடன் வாங்கி சென்றதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். நிறைவு விழாவிற்கு சுராஸ் ஆர்ட்ஸ் அகாடமி தலைவர் மற்றும் உலக சாதனையாளர் சுந்தரராசு வரவேற்புரையாற்றினார். அரைக்கன்மேடு ஆர்ட்ஸ் அகாடமி செயலாளர் சுகுமாரன் நோக்குவுரையாற்றினார். விழாவில் முன்னாள் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், முன்னாள் துணைத் தலைவர் நாகப்பன், முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் அசோகராஜா, பாஜக வட்டார தலைவர் வசந்தராஜா, மத நல்லிணக்க ஒருமைப்பாட்டு இளைஞரணி தலைவர் ஆதவன், மயூரி நாட்டியாலயா நிறுவனர் முருகன், மருத்துவர் அறிவு கடல், தொழிலதிபர் ராதாகிருஷ்ணன், மதிமுக நிர்வாகி சடகோபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டினர். விழாவில் பெற்றோர், ஓவிய கலைஞர்கள், பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் என ஏராளமானோர் பங்கேற்று மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டனர். இறுதியாக ஜெயலட்சுமி சுந்தரராசு நன்றி உரையாற்றினார். விழா ஏற்பாடுகளை பழனியப்பன், செந்தமிழ் செல்வி மற்றும் ரூப் தர்ஷன் ஆகியோர் செய்திருந்தனர். மனிதநேய நற்பணி இயக்கம் சார்பில் நடிகர் சூர்யாவின் பிறந்தநாளை முன்னிட்டு ரத்த தான முகாம் மற்றும் கருணை இல்லத்தில் இரவு உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில மனிதநேய சூர்யா தலைமை நற்பணி இயக்கத்தின் சார்பில் நடிகர் சூர்யாவின் 51வது பிறந்தநாளை முன்னிட்டு கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த ரத்த தான முகாமில் மாநில தலைவர் தட்சிணாமூர்த்தி, மாநில செயலாளர் பாலாஜி, பொருளாளர் நிதின், துணை தலைவர் ராஜேஷ், துணை செயலாளர் சரவணன், அமைப்பாளர் லிங்கப்பன், துணை பொருளாளர் சிவமூர்த்தி, ஒருங்கிணைப்பாளர் முருகதாஸ், இணை செயலாளர் கோடீஸ்வரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். மேலும் இளைஞரணி நிர்வாகிகள் அமிதா, கோபிநாத், முத்துவேல், பார்த்திபன், சந்தோஷ், சுந்தர், ஐயனார், எழில், சதீஷ் மற்றும் மௌனம் பேசியதை நற்பணி இயக்கத்தை சேர்ந்த சேஷாத்ரி, சசிகுமார், ரகு, விஜி, பிருத்திவிராஜ், அருள்தாஸ், அஜய், அகிலன், ஞானகுரு, கணேஷ், ஏகாம்பரம், புவி, ஆதி, இளவழகன், மணிகண்டன், தினேஷ், முகேஷ், ரஞ்சன், அமுல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்து முகாமை சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து சூர்யாவின் பிறந்த நாளான ஜூலை 23ஆம் தேதி காலை முதல் இரவு வரை பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. முதியோர் இல்லம், குழந்தைகள் இல்லம் மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படுவதுடன் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்புகளும் வழங்கப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில இணை செயலாளர் கோடீஸ்வரன் தலைமையில் கதிர்காமத்தில் உள்ள கருணை இல்லத்தில் தங்கியுள்ளவர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டு சூர்யாவின் பிறந்த நாள் மனிதநேய சேவைகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திண்டிவனம் அருகே 50 அடி கிணற்றில் தவறி விழுந்தவரை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டனர். திண்டிவனம் அடுத்த சாலி கிராமத்தை சேர்ந்த 55 வயதான மஹபூப் பாஷா தனது விவசாய நிலத்தில் உள்ள சுமார் 50 அடி கிணற்றில் ஆட்களுடன் பராமரிப்பு பணி செய்து கொண்டிருந்தார். அப்போது மேலே கட்டியிருந்த கயிறை பிடித்து இழுத்த போது அந்த கயிறு எதிர்பாராத விதமாக அறுந்ததால் நிலை தடுமாறி கிணற்றுக்குள் விழுந்தார். கிணற்றின் உள்ளே விழுந்தவரை மேலே இருந்து காப்பாற்ற முயன்றும் முடியாததால்
திண்டிவனம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற திண்டிவனம் தீயணைப்பு துறையை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் ராஜாமணி, பாஷா ஆகிய இருவரும் நீண்ட நேரம் போராடி கிணற்றில் விழுந்த மஹபூப் பாஷாவை பத்திரமாக மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். 50 அடி கிணற்றில் தவறி விழுந்தவரை பத்திரமாக மீட்ட திண்டிவனம் தீயணைப்பு துறையினருக்கு அவரது குடும்பத்தினர் மட்டுமின்றி அந்த கிராமத்தினர் வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவித்தனர். திண்டிவனம் அருகே கோவில் திருவிழாவிற்காக சென்னையில் இருந்து ஆட்டோவில் சென்றவர்கள் மீது லோடு மினிலாரி மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் 3 பேர் பலத்த காயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த ஆனாங்கூர் பகுதியை சேர்ந்தவர் கன்னியப்பன். இவரது மகன்களான 22 வயதான தினேஷ், 19 வயதான பாலாஜி ஆகிய இருவரும் சென்னையில் உள்ள ஒரு கடையில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் தங்கள் கிராமத்தில் நடைபெறும் கோவில் திருவிழாவிற்காக தினேஷ், பாலாஜி மற்றும் அவரது உறவினர் ராகுல் ஆகியோர் சென்னையை சேர்ந்த சிவா என்பவரது ஆட்டோவில் ஆனாங்கூர் நோக்கி வந்து கொண்டிருந்தனர். ஆட்டோவை சிவா ஓட்டி வந்தார். இன்று அதிகாலை 3:30 மணியளவில் திண்டிவனம் சிப்காட் அருகே ஆட்டோ வந்து கொண்டிருந்த போது ஓசூரிலிருந்து திண்டிவனம் நோக்கி பூக்களை ஏற்றிக்கொண்டு மினி லாரி எதிரே வந்தபோது ஓட்டுநரின் தூக்க கலக்கத்தால் மினி லாரி எதிரே வந்த ஆட்டோவின் பக்கவாட்டில் பயங்கரமாக மோதி உள்ளது. இதில் வலதுபுறமாக ஆட்டோவில் அமர்ந்து வந்த பாலாஜி பலத்த அடிபட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் அவரது சகோதரர் தினேஷ் மற்றும் ராகுல், சிவா ஆகியோர் பலத்த காயமடைந்து சிகிச்சைக்காக திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக ராகுல் மற்றும் தினேஷ் ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ரோஷனை காவல்துறையினர் இறந்தவரின் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனி நில மோசடி வழக்கில் விழுப்புரத்தை சேர்ந்த முருகதாஸ் என்பவரின் வீட்டில் ஆளில்லாத நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற சிபிசிஐடி காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்ட ஆவணங்களை கைப்பற்றி வீட்டை பூட்டி சீல் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தண்டாயுதபாணி சுவாமி மடம் அறக்கட்டளைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 1 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக அறநிலையத்துறை அதிகாரிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிபிசிஐடி காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் முறைகேடு தொடர்பாக விழுப்புரம் நகர பகுதியான காமராஜர் நகர் பகுதியில் வசித்து வரும் அரசு பள்ளி ஆசிரியராகவும் பழனி கோவில் அறக்கட்டளையின் உறுப்பினராக உள்ள முருகதாஸ் வீட்டில் விசாரணை மேற்கொள்வதற்காக 10க்கும் மேற்பட்ட சிபிசிஐடி காவல்துறையினர் வந்தனர். அப்போது வீட்டில் யாரும் இல்லாமல் வீடு பூட்டியிருந்த நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று வீட்டில் 6 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை மேற்கொண்டு வீட்டிலிருந்து 50க்கும் மேற்பட்ட ஆவணங்களை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. மேலும் வீட்டிற்கு பூட்டு போட்டு சீல் வைத்து முருகதாஸ் மற்றும் குடும்பத்தினர் எங்கே இருக்கிறார்கள் என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் விழுப்புரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொறுப்பாளர்கள் விலகல் கடிதம் அளிக்க சென்னை சென்றுள்ளனர். தேர்தல்களில் அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வந்ததால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் போர்க்கொடி தூக்கினார். தனக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதை தொடர்ந்து அமைப்பு செயலாளர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளர் பொறுப்புகளில் இருந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை நீக்கம் செய்துவிட்டு அவருக்கு பதிலாக விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளராக பசுபதி என்பவரை நியமனம் செய்து எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அணி, இபிஎஸ் தரப்பில் பசுபதி அணி என 2 அணிகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளர் பசுபதி தலைமையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மயிலம் தொகுதிக்குட்பட்ட வல்லம் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தி முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் ரகளையில் ஈடுபட்டனர். இதனால் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களுக்கும் இபிஎஸ் தரப்பை சேர்ந்த பசுபதி ஆதரவாளர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இந்த நிலையில் மோதலில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் 11 பேரின் கட்சி பதவிகளை பறித்து எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தால் நீக்கம் செய்யப்பட்டவர்களை எல்லாம் மீண்டும் கட்சியில் இணைத்து அவர்களுக்கு கட்சி பதவிகளை எடப்பாடி பழனிசாமி அளித்து வருகிறார். இது முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தையும் அவரது ஆதரவாளர்களையும் புறக்கணிக்கும் விதமான செயல்களில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு வருவதை தொடர்ந்து தங்களது கட்சி பதவிகளை ராஜினாமா செய்யும் முடிவிற்கு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் தீவிர ஆதரவாளர்களாக உள்ள மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் கழக நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் எடப்பாடி பழனிசாமியிடம் ராஜினாமா கடிதம் வழங்குவதற்காக சென்னை புறப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் 1 கோடி 6 சொகுசு பேருந்துகள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட கார்களில் சென்னைக்கு புறப்பட்டு சென்றனர். முன்னதாக ஒரு படிவத்தில் அனைத்து நிர்வாகிகளும் தனது பெயர், பதவி உள்ளிட்டவைகளை எழுதி ராஜினாமா கையெழுத்திட்டனர். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நினைவிடங்களுக்கு செல்லும் நிர்வாகிகள் அங்கிருந்து கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு சென்று ராஜினாமா கடிதத்தை வழங்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைச்சர்களுக்கு வேலை வழங்காமல் மக்கள் பணத்தை வீணடிப்பதாக குற்றச்சாட்டு. AIYF அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதங்களுக்கு பின்னர் அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு. பட்டியலை துணைநிலை ஆளுநரிடம் அளித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் சட்டக் கல்லூரி மாணவர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.